Hello, welcome to Seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான ஒரு என்னோட ஃபேவரட்டான ரெசிபி பால்கொழுக்கட்டை. எங்க வீட்டு பால்கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். ஏன்னா பால்கொழுக்கட்டைன்னு இப்போ நீங்க நிறைய சர்ச் பண்ணீங்கன்னா தேங்காய் பால்ல செஞ்சிருப்பாங்க. இல்லனா ரொம்ப நேரம் உட்கார்ந்து மாவு உருட்டி அதுக்கு அப்புறமேட்டு பால்கொழுக்கட்டை செஞ்சிருப்பாங்க. பட் இதுல வந்து நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக் வந்துட்டு சொல்லிருப்பேன். எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. சோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான பால்கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Seasonbuds டைம்ல சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பாரம்பரியமான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பால்கொழுக்கட்டை செய்யறதுக்கு. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை 3 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அந்த கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுற அரிசி மாவு பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் மாவுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வீட்டில் பண்ணுறது. அதில் வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம காய வச்சு அரைச்சி வேக வச்சு திருப்பி காய வச்சு சலிச்சு எடுத்து வச்சுருப்போம். ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு இடியாப்பம் வரும். அதே மாதிரி இது மாதிரி பால்கொழுக்கட்டை செய்யறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா 3 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த மாவு பிசையறதுக்கு தேவையான 2 கப் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா குக் ஆகிருக்கு. நீங்கள் கையில் வச்சு லைட்டாக மசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். 1-2 உடஞ்சதுனாலே போதும். ஏன்னா திருப்பி நம்ம அகைன் குக் பண்ண போகிறதுனால உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்போட நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அடுத்து அரிசி மாவு சேர்க்க போகிறதுனால தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம நிறைய தண்ணி ஊற்றி பருப்பு வேக வைக்க முடியாது. அதனால் பருப்பு வேகிற அளவுக்கான தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு பருப்பு வெந்ததும் அது கூடவே தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுட்டு இந்த பக்கம் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ இடியாப்பம் ரைஸ் ஃப்ளோர் நாங்கள் எடுத்திருக்கோம் 3 கப்பு. ஸோ இந்த மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இடியாப்பம் பண்ணலாம். நீர் கொழுக்கட்டை ஆகட்டும், இல்லை வந்துட்டு மற்ற அதாவது தோசைக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக வரும், உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ 3 கப் வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கோம். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். அது கூடவே நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இடியாப்பமுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் கிண்ட தேவையில்லை. சில பேர் வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு மாவை கொட்டி கிண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இதில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சூடாக அங்கே கொதிச்சுட்டு இருந்த தண்ணி வந்துட்டு நம்ம லைட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தளர்வாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஒரு டஃப்பாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு வைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்துட்டு நம்ம முறுக்கச்சியில் போட்டு தான் புளிய போகிறோம். நம்ம உருண்டைகள் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உருண்டைகள் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கிற அச்சா பார்த்து எடுத்துகிட்டு நம்ம அதில் மாவு வச்சு இது பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்துட்டு அந்த இடியாப்பம்க்கு நாங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற அச்சு வச்சுட்டு இடியாப்பம் புழிஞ்சால் ரொம்ப சூப்பராக வரும். ஆவி காட்டி எடுக்கிறது தான், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்துட்டு அந்த 3 ஹோல் இருக்கிற அச்சில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ புளிய போகிறோம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் புளியணும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாகவே நீங்கள் அப்படியே புளிஞ்சு விட்டுறலாம். அதே மாதிரி ஒட்டுக்கா எல்லா மாவையும் புளியக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ஈடு நீங்கள் புளியிறீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அந்த சுடு தண்ணியிலே மாவு குக் ஆகணும். உடனே நீங்கள் கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டிங்கன்னா மாவு உடஞ்சி போய் வெண்ணெய் புட்டாயிரும். அப்புறம் ஸோ வந்து நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மாவு வெந்து மேலே வரும். அதுக்கப்புறம் உடையாமல் ஜென்டிலாக வந்துட்டு நீங்கள் கிளறி விடணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஈடாக நீங்கள் கொதிச்சு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ஈடு புளியணும். திருப்பி அந்த மாவு வெந்து வரும்போது கிளறி விட்டுட்டு அடுத்த ஒரு ஈடு புளிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மெதுவாக இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மாவு வெந்து உடையாமல் வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக கிளறிட்டீங்க, மாவுக்கு இல்லைன்னா கேப் விடாமல் ஒன்றா புளிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப திக்காக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ப்ளெயினாக வந்துடும். ஸோ பார்த்து இதை மட்டும் ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள்.
ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது அடுத்த இடி நம்ம புளியிறோம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ ஸ்லோவாக வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ புளிஞ்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுறணும். மாவு வெந்து திருப்பி அது மேலே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி அகைன் ஒரு தடவை கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து பெருசு பெருசாக நீங்கள் சுற்றி விட்டுருந்தாலும் நீங்கள் கிளறும் போது குட்டி குட்டி பீசஸாக உடஞ்சிரும். வெந்ததுனால அப்படி வேகாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாவு கரைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு பால் கொழுக்கட்டை ஃபீல் தான் இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலனாலும். பட் வந்துட்டு பொதுவாக இதுக்கு வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்ப்பாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். ஈக்குவலாக 3 கப் ஃப்ளோருக்கு 3 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்துட்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லமில் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி உங்களுக்கு அந்த ராஸ்மெல் இல்லாமல் வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம இதில் நெய்யில் வறுத்த முந்திரியும் தேங்காயும் சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காவை குட்டி குட்டி பல்லாக கீனிட்டு அதை வந்து நெய்யில் பொரித்து இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் பார்ட்டி டைம்ஸில் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து மாவு உருட்ட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பால் கொழுக்கட்டை. ஸோ வந்துட்டு நீங்கள் இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.